VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. உதயம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it. எல்லாரும் எனக்கு எங்கே போனாலும் தோ சந்தோஷ் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா இப்போ சிஎம் ஆயிட்டாரு விஜய், உங்கள் பையன் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு. எனக்கு டான்ஸ் வருமா இல்லையான்னு வசந்தை கேட்டால் தெரியும். வசந்த் சார் கேளுங்க. தயவு செய்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக ஆமான்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து அந்த வண்டியை ஒரே இடித்தாங்க. நாங்கள் நினச்சோம் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சோம். போய் பார்த்தா மேம்னா அவங்க எப்படி போகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரைட் சார், ஸோ த மொமெண்ட் ஹஸ் கம். நீங்கள் யாருக்கு அந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த அவார்ட் யாருக்கு அப்படின்றத இந்த அழகான ஏவியில் பார்க்கலாம். VBJ JFW Achievers Awards 2026. JFW proudly presents the Lifetime Achievement Award to KS Geeta. வாழ்த்துக்கள் மேம். ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் அம்மாவும் பையனையும் ஒரே இடத்துல நாங்கள் பார்க்குறோம். நிஜத்தில் வெரி வெரி ஹாப்பி. சந்தோஷ் கையிலேருந்து வாங்குறதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கணும். நான் இது எதிர்பார்க்கல. நீங்கள் என் பையன்கிட்ட இருந்து இந்த அவார்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்றது எனக்கு ரொம்ப என்ன பேசணுன்னு எனக்கு தெரியல. நான் பைரவி படத்தில் நடித்தா கூட என்ன பட்டை தீத்தி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தது கேபி சார் தான். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கன்னட படத்தில் நடித்தேன், இரு கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நினைத்தாலே இனிக்கும். இப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது, நடிக்கவும் வராது, பேசவும் தெரியாது, பயப்படுவேன் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். புது புது அர்த்தங்கள், கல்கி, அழகன், அப்படி ஒவ்வொரு படமாக எனக்கு கன்னட படத்தில் நடிக்க போகும்போது 2 ரேக்கே பண்ணேன். அது வச்சு நான் ஒரு 50 படம். அதுக்கப்புறமா மலையாளத்தில் போனேன். அங்கேயும் ஒரு பஞ்சாக்னி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு 80 படத்துக்கு மேலே நடித்தேன். ஆனால் மலையாளம் கன்னடா நடிக்கும்போது வேறு கேரக்டர்ஸ் இருந்தது. ஆனால் தமிழில் நான் கொஞ்சம் படம் நடிச்சிருந்தாரு கூட எல்லாரும் எனக்கு எங்கே போனாலும் இதோ சந்தோஷ் வரலையா அப்படின்னு கேட்பாங்க, சுப்பிரமணியம் வரலையான்னு கேட்பாங்க. இல்லைன்னா இப்போ சிஎம் ஆயிட்டாரு விஜய், உங்கள் பையன் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் கொடுத்து இந்த JFW அவார்டு எனக்கு கொடுத்த மீனா மேம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் ஒன்று, ஒரு சின்ன கேரக்டர் தான் நான் பண்ணேன் கேளடி கண்மணியில். அந்த ஒரு பாட்டிலேயே எல்லா வீட்லேயும் அந்த குழந்தைங்க என் பாட்டை கேட்டு தான் தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வசந்த் சார் கூட இங்கே இருக்காங்க. அவரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இதை கொடுத்ததுக்கு. மேம், சந்தோஷ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. அம்மாக்கே அவார்ட் கொடுக்குறது அப்படின்னு அவர் தான் கேட்கணும். சொல்லுங்கள் சார், அம்மிக்கே அவார்ட் கொடுத்துருக்கீங்க. நான் உலக மகா ஃபேன் அவங்களுக்கு. இவங்க சொன்ன எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் 4-5 தடவை வேறு பார்த்துருக்கேன். படம் நல்ல படம் அது வேறு. அவங்களுக்காக பார்க்கறது மினிமமாக 2 தடவை அவங்களுக்காக நான் பார்த்துருக்கேன். சந்தோஷ் சுப்ரமணியமில் முதல் தடவை அவங்க கூட ஆக்ட் பண்ணோன்னு சொன்ன உடனே நான் போய் உட்காந்துருவேன். ஏதாவது கற்றுக் கொடுப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அது அவங்கள மாதிரி பண்ணவே முடியாது. அது ஒரு க்ளோஸ்அப் அவ்வளோ ரசிக்க வைப்பாங்க.
அவ்வளோ எமோஷன் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்கும். அண்ட் ஐ லவ் தட் அபவுட் ஹர். இந்த மாதிரி க்ளீனாக ஒரு எமோஷன் வந்து பண்ணோன்னா அதுக்கு வந்து ஜென் லெவல் கான்சன்ட்ரேஷன் வேணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். அது எப்போவுமே நான் அவங்கக்கிட்ட பார்த்துருக்கேன். அண்ட் அதுலேருந்து நான் நிறைய கற்றுட்ருக்கேன். ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன் அவங்க டெடிகேஷன் பற்றி. நாங்கள் துபாயில் ஷூட் பண்ணிகிட்ருக்கக்கூடும். ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போது கார் அவங்க போய் நிற்கும். நான் இறங்கிட்டேன். அவங்க உட்காந்துட்டே இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து அந்த வண்டியை ஒரே இடித்தாங்க. வண்டி இங்கேருந்து ஹேண்ட் பிரேக் போட்ட வண்டி அவ்வளோ தூரம் போய் நின்றுச்சு. எங்களுக்கு ஒரு நிமிஷம் நாங்கள் நினச்சோம் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சோம். போய் பார்த்தா மேம்னா அவங்க இப்படி போகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கத்துறோம் வாங்க தூக்குறோம், போய் எடுத்துகிட்டு போய் அப்புறம் தண்ணி தெளித்து இது பண்ணி பார்த்தா அவங்க சொன்ன முதல் வார்த்தை, நாங்கள் எல்லாம் பயப்படுவோன்னு சொல்லி, எனக்கு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க. அவங்கள பற்றி அவங்க கொஞ்சம் கூட இருந்துக்கல. அடுத்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வாங்க நம்ம ஷூட்டிங் போகலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி டெடிகேஷன்லாம் இருக்கிறதெல்லாம் அது உயிரையும் தாண்டி ஒரு டெடிகேஷன் அவங்களுக்கு தான். இன்றைக்கும் மறக்க முடியாது எனக்கு. அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக அப்பாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, டைரக்டர் அண்ணாவும் சரி, ஒரு வீடு மாதிரி தான். 2 படம் பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதனால் அவங்க எங்கே போனாலும் வந்து ரவியோட எனக்கு பையன் அப்படின்வாங்க. நிஜமாகவே எனக்கு ஒரு பையன் இருக்கார். அவர் குட்டி 25 வயசு. அவர் வாங்கி அவர் கையில் எனக்கு கொடுத்தா மாதிரி எனக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. இட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல் தட் நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இந்த மேடையில் இருக்கீங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்னீங்கல்ல சந்தோஷ் வரலையான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி சிஎம் சார் உங்களுடைய மகனாய் வந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படின்ற பாராட்டு. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ஆழமான அங்கமாக மாறி இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் that in our lives. பெரிய ஒரு ரிக்வெஸ்ட், தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் 2 பேருமே கிளாசிக்கல் டான்சர்ஸ். சுத்தமாக கிடையாது. நான் டான்ஸ் ஆடினா சாணி மதிக்கிற மாதிரி இருக்கும். என்ன மேம் சொல்கிறீங்க? எழுதியிருக்காங்களே விக்கிபீடியாவில் 3 பேஜ். இன்னும் அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு டான்ஸ் வருமா இல்லையான்னு வசந்தை கேட்டால் தெரியும். வசந்த் சார் கேளுங்க. தயவு செய்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாக ஆமான்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. ஆமாம் தானே சார்? இல்ல ஆமா தானே சார்? ஜஸ்ட் ஆக்ஷன் நீங்க சொல்லுங்க சார். மத்தபடி ஆர்டிஸ்ட் ரெடி சார். ஏன்னா டைரக்டர் சார் சொல்லுவார், என்னம்மா சாணி மதிக்கிற மாதிரி டான்ஸ் பண்றியா, கரெக்டா பண்ணுவான்னு. கலா மாஸ்டருக்கு தெரியும் சார். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் மம்மியும் மகனும் ஏதோ ஒரு பாட்டு வரும்போது சும்மா ஒரு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஹோல்ட் ஈச் அதர் அண்ட் டான்ஸ். அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு மம்மி சன்னோடைய டான்ஸ் மொமெண்ட், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. வாங்க. பாத்தீங்களா என்னோட சந்தோஷ? பாத்தீங்களா? தட்ஸ் மை சன், ஐ லவ் யூ. அப்பா மட்டும் இங்கே மிஸ்ஸிங், அதனால் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ டாடி வந்ததுக்கு. அண்ட் கீதாம்மா, நீங்கள் இந்த மேடையில் இருக்கும்பொழுது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இன்னைக்கு. 23 years ஆஃப் ரவி மோகன் அவர்களுக்கு. அதனால் JFW குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய மகனுக்காக ஒரு குட்டி செலிப்ரேஷன் இந்த மேடையில் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. கைஸ், பிரிங் இட் அப் ஃபார் அஸ். ரவி சார், மேடையில் நீங்கள் இருக்கும்பொழுது, அம்மா கூட இருக்கும்பொழுது உங்களுடைய மனசாட்சி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுது. சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய். நான் தான் உங்களுடைய மனசாட்சி. ஆக்சுவலாக என் பேர் ஜெயம் ரவி, நீங்கள் ரவி மோகன். எனக்கு தான் இப்போ 23 yearsக்கு நீங்கள் கேக் கட் பண்ணீங்க. சந்தோஷம் தானே? லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இனிமேல் நடிக்க மாட்டேன்லாம் சொன்னீங்க. என்ன கேட்காம மனசாட்சி இல்லாமல் மனசாட்சியை ஏன் கழட்டி விட்டீங்க? நான் தான் சாரி சொல்லிட்டேன்னு. இனிமேல் ப்ராமிஸ் பண்ணுங்க, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கள். வாய்ப்பே இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை.
இனிமேல் அப்டேட் மட்டும் தான் வந்துக்கிட்டே இருக்கணும் சார். நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்துடாதீங்க. இனிமே எடுக்க மாட்டேன். டோன்ட் வரி. தேங்க்யூ. ஒன்று ஒரு மனசாட்சியாக நான் போய் அவரை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிட்டுமா? தேங்க்யூ ஸோ மச். And தேங்க்யூ. Geeta ma'am, thank you so much for coming and being on stage. அந்த விருது உங்கள் கையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளீஸ் வீட்டுக்கு போய் சுற்றி போட்டுக்கோங்க. என் கண்ணே பட்டுடுச்சு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒலிம்பிக்கில் கபடி வரணும், அது வந்து ஒரு கேப்டனாக கார்த்தியா வின் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக நான் அந்த ஒலிம்பிக் வின் பண்ணுற வரைக்கும் நான் ஒரு பிராண்டாக இருக்கணும். ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி தோனி சார் எல்லோரும் இருக்காங்களோ அந்த மாதிரி ரொனால்டோ அவங்கள மாதிரி நான் பிராண்டாக இருக்கணும். கண்ணகி நகர்னா கார்த்திகா தான். VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu towels from Ramraj. Super soft, super absorbent. Udayam refined sunflower oil. 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it.